சென்னை அருகே அமைச்சர் மா சுப்பிரமணியன் பங்கேற்ற கட்சி நிகழ்ச்சியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவலரை மதுபோதையில் திமுக நிர்வாகிகள் தாக்கிய சம்பவம் பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேளச்சேரியில் திமுக சார்பில் நடைபெற்ற சமத்துவ நாள் நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்ட நிலையில் அந்த பகுதியில் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் காமராஜ் என்பவர் வாகன நெரிசலை சீரமைத்த போது மதுபோதையில் வந்த திமுகவினர் காவலரை கடுமையாக தாக்கியதைக் கண்டு அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஆட்சி அதிகார திமிரில் மதுபோதையில் அராஜகம் செய்த திமுகவினரை கைது செய்யாமல் ஏவல் துறையின் உயர் அதிகாரிகள் வேடிக்கை பார்த்ததைக் கண்டு பொங்கி எழுந்த மக்கள் விடிய ஆட்சியில் பொதுமக்களுக்கு மட்டுமல்ல காவல்துறையினருக்கும் பாதுகாப்பில்லாத அவலம் அதிகமாகிவிட்டதாக குற்றம் சாட்டினர். தமிழகம் மற்றும் புதுவையில் ஏப்ரல் 15 முதல் 2 நாட்கள் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் வெப்பநிலை வழக்கத்தை விட 2 to 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பில் கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது என்றும் அதிகபட்சமாக திருத்தணியில் 38.6 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் நிலவியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 16 முதல் 18ஆம் தேதி வரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் 2 to 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 37 to 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.